இதுதான் காசு வெட்டி போடும் கோயில். இந்த கோயிலின் முக்கிய தெய்வம் ஆவணியப்பன். ஆவணியப்பன் என்பது காவல் தெய்வமாக எல்லோராலும் அறியப்படுகிற ஐயனாரின் மற்றொரு பெயர். சுற்றியுள்ள 5 ஊர்களின் காவல் தெய்வமும் இந்த ஆவணியப்பன் தான். அது மட்டுமல்லாமல் மேலும் சில தெய்வங்கள் இந்த ஊரை காவல் காக்கின்றன. அந்த தெய்வங்களின் சிலைகளையும் நமது குழு பார்த்தது. கோயிலின் வெளிப்புறத்தில் குதிரை சிலைகளும் அதோடு பசுக்களின் சிலைகளும் பார்க்க முடிந்தது. வழக்கமாக இப்படியான சிலைகள் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் காணிக்கையாக செலுத்தியதாக இருக்கும். காசு வெட்டி போடுதல் இந்த ஆவணியப்பன் கோயிலில் பிரபலமான ஒன்றாக இருக்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் எதிரிகளை நினைத்துக் கொண்டு ஒரு நாணயத்தை எடுத்து ஒரு அரிவாளால் அதை வெட்டி இங்கிருக்கும் ஐயனார் வாகனமான குதிரையின் முன்னால் வேண்டி நாணயத்தை வீசிவிட்டு செல்கின்றனர். இந்த நாணயத்தை வெட்டும் போது எதிரி யார், அவர் என்னவாக வேண்டும் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே வேண்டுதல் நிறைவேறும். சிலர் வேண்டுதல் வைக்கும் போதே தன்னுடைய காணிக்கை என்னவென்பதையும் முடிவு செய்து வணங்கிக் கொள்கிறார்கள். அதன்படி வேண்டுதல் நிறைவேறியதும் காணிக்கையை தவறாமல் செலுத்தி விடுகிறார்கள். மணிகள், குதிரை சிலைகள், பசு சிலைகள் என இங்கிருக்கும் பல பொருட்கள் வேண்டுதல் நிறைவேறியதன் மூலமாக கிடைத்ததுதான். ஆவணியப்பன் கோயிலை பற்றி கேள்விப்பட்டு வெளியூர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து போகிறார்களாம். தொழில், உறவு, நிலம் என அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரு நாணயத்தை வைத்து காவல் தெய்வம் ஆவணியப்பன் சரி செய்வதால் பல விஐபிக்கள் இந்த கோயிலை நாடி வருகிறார்கள். திருவிழா சமயங்களில் உள்ளூர் மக்களை விட வெளியூர் மக்களின் எண்ணிக்கைதான் அதிகமாக இருப்பதாக சொல்கின்றனர் இங்குள்ள மக்கள். இவர் ஐயப்பன். இவருடைய ஒரு பொருள் சில நாட்களுக்கு முன்னால் காணாமல் போயிருக்கிறது. எங்கு தேடியும் அந்த பொருள் இன்னும் புலப்படவில்லை. செய்வதறியாது இருந்தவருக்கு அந்த ஆவணியப்பன் கோயிலை பற்றி தகவல் கேள்விப்பட்டு இங்கு காசு வெட்டி போட வந்திருக்கிறார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.